கம் அதுவும் இன்று உலக அளவிலே யோக தினம் கொண்டாடப்படுகிறது. மவுண்ட் அபு மற்றும் இங்க அபுரோடில் உள்ள சாந்தி வனத்தில் மன்மோனி வனில் மிகப்பெரிய ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டது. மற்றும் டெல்லியிலே ரெட் ஃபோர்ட் என்று சொல்வார்கள், டெல்லியினுடைய முக்கியமான இடம். அந்த இடத்திலே 20,000 பேர் கூடி அந்த யோக தினத்தை இன்று கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படியாக பாபா நம்மை பெரிய அளவிலே பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக இதை உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பக்தியிலே தேவி தேவதைகளை வணங்கி பெருமையோடு அவர்களை புகழ்பாடி வந்திருக்கிறோம். இப்போது ஞானத்தின் அடிப்படையிலே நம்மை நாம் உணர்ந்து இறைவனை உணர்ந்து டைரக்டாக இறைவனிடம் தொடர்பு கொள்ள ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஞானத்தின் அடிப்படையிலே தேவி தேவதைகளுடைய உண்மையான அறிமுகம், தன் குறிப்பு, பயோடேட்டா, பயோகிராஃபி என்ன என்பதை நாம் சிறிது மனம் சிந்தனை ஒரு சரியான விதத்தில் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா ஞானத்தை என்பதை இன்று நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். நமக்கு தெரிந்த முக்கியமான இந்த உலக நாடக சக்கரத்திலே, சுதர்சன் சக்கரத்திலே யார் யார் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரியும். பர்டிகுலராக பக்தியில் நாம் கொண்டாடி வருகின்ற முக்கியமான தெய்வங்கள், தேவதைகள், அவற்றில் யார் என்பதை தாங்கள் ஒவ்வொருவரும் கூறுவீர்களா? சரி, சந்திப்போம். ஒரு நிமிடம், என்ன சொல்லு, நான் வரேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் நம் தேவி தேவதைகளின் தலைவர் சிவபாபா, அதற்கடுத்து தேவி தேவதைகளிலே முக்கியமான அதிகமான அளவிலே பெரும் புகழ் உடையவர்கள் யாரார்? லக்ஷ்மி நாராயணன். ஓகே, ஃபைன். லக்ஷ்மி நாராயண் மற்றும் லக்ஷ்மி முருகன் பிள்ளையர். வெரி குட். சிவபெருமான். திருப்பதி வெங்கடேஸ்வரன். ஓஹோ ஓஹோ, வெரி குட். மற்றும் வேறு யார்? ஐயப்பன். வெரி குட். அருமை அருமை. முக்கியமாக சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகத்திலே வருகின்ற இதிலே சத்தியுகத்தில் திரேதாயத்தில் வருகின்ற தேவி தேவதைகள் அண்ட் மற்றும் சங்கமத்தில் இருக்கின்ற நாம் பக்தியில் கொண்டாடுகின்ற தெய்வங்கள் யார்? காளி. ஓ, சத்தியுகத்தில் காளி இருக்கின்றாரா? காளி இல்ல, சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயண். ஓகே, ஃபைன். அதற்கு பின்னால் ராமர் சீதா. ராமர் சீதை, வெரி குட். சங்கமயுகத்திலே பிரம்மா சரஸ்வதி, ரைட்? ஓகே, ஸோ நாம் ஒவ்வொருவராக இப்பொழுது அவர்களுடைய உண்மையான அறிமுகத்தை ஞானத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இப்போது நாம் செக் செய்வோம். நான் தங்களிடம் ஸ்லைடை பகிர்ந்து கொள்கிறோம். ஓகே, இப்பொழுது சிவபாபாவினுடைய முழுமையான அறிமுகம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்பதை இப்பொழுது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சிவபாபாவினுடைய தந்தையின் பெயர் யார் கூறுவீர்கள்? ராதா அவர்கள் சொல்வீர்களா? தந்தை தாய் கிடையாது. தந்தை தாய் கிடையாது. வெரி குட். ஸோ சிவபாபாவுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. வெரி குட். அவருடைய தாத்தாவின் பெயர்? அதுவும் கிடையாது அவருக்கு. தந்தை ஆசிரியரும் கிடையாது, குருவும் கிடையாது. ஓ, வெரி குட்.
இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை சொல்கிறார் நமக்கு. அவருக்கு குரு கிடையாதா? ஆசிரியர் கிடையாதா? அவருக்கு குருவும் கிடையாது. வெரி குட். அவருடைய மகன் பெயர்? நான் சொல்வேன் பிரம்ம பாபா. நாம் எல்லோருமே அவருடைய குழந்தைகள் தானே. ஆமா. ஓம் சாந்தி மகள் சிவபாபாக்கு எந்த குருவுமே இல்லை. அவர் யாரிடமும் கற்றதில்லை. அருமை அருமை. சோ அவளுடைய சிவபாபாவுடைய மகள் டாட்டர் சிவபாபாவுடைய டாட்டர் இருக்கிறார்களா? ஆமா, நாங்கெல்லாம் இருக்கிறோம். மம்மாவும் முதல்ல அதுல. ஓ வெரி குட். சிவபாபாவை பொறுத்த அளவிலே மகள்கள் இருக்கிறார்களா? நன்றாக இல்ல. யோசித்து பாருங்க. நம்ம ஆத்மாக்கள் தானே, அதனால இருக்கு. ஆத்மாக்கள் இல்ல, என்று ஆத்மாக்கள் எல்லாம் ஆண்கள். ஆத்மா எல்லாம் ஆண்கள். அங்க வந்து ஆண். சகோதரன் மட்டும்தான் சகோதரி பெண்கள் இல்லை. எல்லோரும் மகன்கள் மட்டுமே தவிர மகள்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஓகே, உடல் என்று வரும்போது மட்டும்தானே மகன் மகள் என்ற வார்த்தைகள் உண்டு. ஓகே, குழந்தைகள் எல்லோருமே குழந்தைகள், எல்லோரும் பிரதர் மட்டுமே. அவருடைய மனைவியின் பெயர்? பாபாவுக்கு மனைவி இருக்கிறாரா? அவர் பிரம்மாவைத்தானே தன் மனைவி என்று சொல்லியிருக்கார். ஓகே, வெரி குட், ஃபைன். எந்த யுகத்தில் வருகிறார் சிவபாபா? எந்த யுகத்தில் இருக்கிறார்? சங்கமயுகம். யுகத்துக்கு வராது. சாந்தி யுகம், அமைதி யுகம். சாந்தி தாமத்துல இருக்கிறது. பலே வரும்பொழுது வந்து சங்கமத்துல வருகிறார் என்று சொல்லலாம் தவிர துவாபர யுகத்திலிருந்து அவருடைய சேவை ஆரம்பித்து விடுகிறது. மற்றும் இருப்பது என்றால் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் எல்லா இடத்திலும் சாந்தி தாமத்தில் இருக்கவே இருக்கிறார் அல்லவா? அவர் இல்லாத சமயம் இருக்க வாய்ப்பில்லை, ரைட்? சோ அவர் எல்லா யுகங்களிலும் இருக்கிறார். அவருடைய வம்சம் இல்லை. ஓகே, சோ அவர் வந்து சிவவம்சம். ஆனா அவருக்கு வந்து குழந்தைகள் வந்து டைரக்டா இருக்கிறார் தவிர வம்ச பிறப்பிலே அவர் வருவதே இல்லை. அவருடைய பரம்பரை என்று ஒன்று இருப்பதும் இல்லை. சோ இப்படியாக சிவபாபாவை பற்றி ஓரளவுக்கு அறிமுகத்தை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது சரஸ்வதி. சரஸ்வதியினுடைய அறிமுகத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அவருடைய தந்தையின் பெயர்? பிரம்மா. பிரம்ம பாபா. சிவன். சரஸ்வதியின் தந்தையின் பெயர்? அம்மாவை சொல்றீங்களா சரஸ்வதி என்றது? ஆமா ஆமா. தந்தையின் பெயர் சிவபாபா. வெரி குட், சிவபாபா. அவருடைய தாயின் பெயர்? பிரம்ம பாபா. வெரி குட். அவருடைய தாத்தாவின் பெயர்? இந்த விதத்துல யோசித்திருக்க வாய்ப்பில்லை. இன்று நாம் பிரம்ம பாபா. சிவபாபா. சிவபாபா. பிரம்ம பாபா இல்லையோ? சரஸ்வதியின் தாத்தாவின் பெயர் என்ன? அவருக்கு எல்லாமே சிவபாபா தான். சிவபாபா. என்னதானே பேரன் ஆஸ்தி கொடுக்கிறார் பேரன். சர்வ சம்பந்தங்களும் ஒருவரிடம் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய ஆசிரியரின் பெயர்? சிவபாபா தான். அவருடைய குருவின் பெயர்? சிவபாபா. வெரி குட். அவருக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்களா? நாங்க தான் சகோதரர். வெரி குட். சோ அவருடைய கணவன் பெயர்? பிரம்ம பாபா. அவருக்கு கணவன் என்பதே இல்லை. அவர் வந்து குமாரியாக இருக்கிறார். சோ மற்றபடி குலம் என்று எந்த குலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுவோம் அவரை? சரஸ்வதியை பிராமண குலம். பிராமண குலம்.
எஸ், யுகம். எந்த யுகத்திலே சரஸ்வதி இருக்கிறார்? சங்கமயுகத்தில். சூட்சும அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சூரிய வம்சம். நன்றாக யோசியுங்கள். சத்தியுகத்தில் இருப்பது சூரிய வம்சம் என்று சொல்கிறோம். வம்சம் இல்ல, குலம்தான் இருக்கு. சிவவம்சம். சிவவம்சம் என்று சொல்லலாம். ஓகே ஓகே. அடுத்ததாக நாம் பிரம்ம பாபாவை பற்றி பார்க்க போகிறோம். பிரம்ம பாபாவை பற்றிய குறிப்பிலே அவருடைய தந்தையின் பெயர் சிவபாபா தான். ஞானம் பெறுவதற்கு முன்பாக அவரை லேக்கராஜ் என்று சொல்கிறோம். ஞானத்தை எப்பொழுது சிவபாபா அவரது உடலை உபயோகிக்க ஆரம்பிக்கின்றாரோ அப்போது முதல் அவருக்கு சிவபாபா பிரம்மா பாபா என்று பெயர் வைக்கிறார். பிரம்மா என்ற பெயரை சிவபாபா தான் வைக்கிறார். அதாவது எப்பொழுது ஞானம் கொடுக்கும் செயலை அவர் உடல் மூலமாக படைக்கும் செயலை பரமாத்மா செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது முதல் அவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கிறோம். சிவபாபா பெயர் வைக்கிறார். இப்படி பிரம்மாவின் தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. சரியா? ஆமா. வெரி குட். சோ பிரம்மா பாபாவிற்கு பல விதங்களிலே நாம் பார்க்கிறோம். சோ அவருக்கு சிவபாபா, ரைட். சோ அவருடைய தாயின் பெயர்? தாயும் சிவபாபா. தாயும் அவர் தான், சிவபாபா தான். வெரி குட். தாத்தாவின் பெயர்? அவரும் சிவபாபா தான். ஆசிரியரின் பெயர்? சிவபாபா. சிவபாபா தான். சத்குரு, ஆசிரியர் எல்லாமே குருவும் சிவபாபா தான். சோ அவருக்கு மகன்கள் இருக்கிறார்களா? நாங்க தான் ஆத்மாக்கள் தான் இருக்கிறோம். பிரம்மா குமாரர்கள் மற்றும் பிரம்மா குமாரிகள் இல்லையா? சோ மகள்களும் இருக்கிறார்கள், மகன்களும் இருக்கிறார்கள். அவருடைய மனைவியின் பெயர்? அவருக்கு சிவபாபா. சிவபாபா அவருக்கு மனைவியாக வரா? மனைவி இல்ல. மனைவி இல்ல. மனைவி இல்லை, அவரே மனைவியாக இருக்கிறார் சொல்ல போனா. சோ அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்? பிராமண குலத்தை சேர்ந்தவர். எந்த யுகத்திலே அவர் பிரம்மா பாபா இருக்கிறார்? அவர் சத்தியுகம். சத்தியுகம் இல்ல, சூட்சும சங்கமயுகத்திலே இருக்கிறார். எந்த யுகத்திலே இருக்கிறார்? சங்கமயுகத்திலே இருக்கிறார். சங்கமத்தில் இருக்கிறார். சோ ரொம்ப அருமை. எல்லோரும் மிக அற்புதமாக சிந்திக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது தங்களை பார்த்து. அடுத்து நாம் பிரதர் போக முதல் எனக்கு ஒரு கேள்வி. சிவபாபாவுக்கு மனைவி இருக்கிறன்னு சொல்றீங்க, எனக்கு தெரியல யாருண்டு. சிவபாபாவிற்கு மனைவி என்று பிரம்மா பாபாவை தான் கூறுகிறோம். முரளியில வருகிறது, நீங்க படிக்க விடாங்க. ஓகே. சோ இப்பொழுது நாம் ராதாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். சத்தியுகத்திலே ராதா யாரை சொல்கிறோம்? ராதா என்று, கிருஷ்ணன் என்று யாரை சொல்கிறோம்? பிரம்ம பாபாவை தான் கிருஷ்ணன். சத்தியுகத்திலே முதல் அதாவது பிறவி எடுத்தவுடன் குழந்தையாக இருந்து அவருக்கு திருமணம் ஆகுகின்ற வரையிலே அவருடைய பெயர் ராதா என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது அவருக்கு திருமணம் ஆகிறதோ, எப்பொழுது அவர் இளவரசியில் இருந்து மகாராணியாக ஆகின்றாரோ அப்பொழுது அவருடைய பெயர் என்னவாக மாற்றப்படுகிறது? லக்ஷ்மி நாராயணன். எஸ். சோ இப்பொழுது நாம் ராதா என்ற நிலையிலே அவருடைய தந்தையின் பெயர் என்ன? தந்தை இருப்பே தெரியாது. சிவபாபா இல்லையோ? சிவபாபா சத்தியுகத்திலே சிவபாபாவை பற்றி தெரியுமா? ஒரு அரசன் இருக்கார். ரொம்ப
அருமை, நன்றாக யோசிக்கிறீர்கள். திரும்பவும் சிறிது யோசியுங்கள். அவருடைய தந்தையின் பெயர் யார்? தந்தை யார்? அவர் ஒரு மனித ஆத்மாவாத்தான் இருக்க முடியும். அதாவது அட்வான்ஸ் பார்ட்டியாக இருக்கலாம். அவருடைய இவருக்கு பிறவி கொடுத்த பின்னால், அதற்கு பின்னால் தான் தேவதை குலம் ஆரம்பிக்கின்றது. அதனால் ஒரு மனித ஆத்மா தான் இவருடைய தந்தையாக இருக்க முடியும். அவருடைய தாய் மனித ஆத்மா. அவர்களும் மனித ஆத்மாக தான் இருக்க முடியும். அதுக்கு பின்னால் தான் இவர்கள் இருந்துதான் தேவதை தர்மம் ஆரம்பிக்கப்படுகிறது. சோ அவருடைய தாத்தாவின் பெயர் மனித ஆத்மா தான். அவர்களும் சாதாரண ஆத்மாவளத்தான் இருக்கணும். சங்கமத்தில் இருந்துதான் அவர்கள் சத்தியத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். ஆனால் அவர்களும் ஒரு சாதாரண ஒரு மனித ஆத்மாவாத்தான் இருக்க முடியும். அவருடைய ஆசிரியர் இல்ல, ஆத்மா தான். மனித ஆத்மா தான். குரு குருவும் மனித. நோ, குரு குரு இருக்கா? சத்தியுகத்திலே யாருக்குமே குரு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? சதோ பிரதானமா இருக்கிறதுனால. அவர்கள் ஆல்ரெடி தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள். யாரும் தூய்மையாக வேண்டிய அவசியம் இல்லை. மற்றும் முக்திக்கு வழிபாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தூய்மையாக ஆல்ரெடி இருக்கிறார்கள். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதோ அல்லது முக்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் முழுமையான தூய்மை இருக்கிறது, முழுமையாக சுகம் நிரம்பி இருக்கிறது. அங்கு யாரும் முக்திக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே யாருக்கும் வரப்படுவதில்லை, வருவதற்கு வாய்ப்பில்லை. சரிதானே? ஆமா. சோ அவருடைய குரு குரு இல்லை. ஒருத்தர் இல்ல, குரு இல்ல. குரு இல்லை. சகோதரர் சொல்லப்படவில்லை. ராதையின் சகோதரர் இருப்பாரா? இருக்க மாட்டார்? சகோதரர் நாங்க தேவதையர், மற்ற தேவதையர். இளைய சகோதரரா மூத்த சகோதரரா? மூத்த இளைய சகோதரர். மூத்த சகோதரர் தான் இருப்பார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் குழந்தை கொண்டா, அப்ப ஆண் குழந்தை தான் மூத்தவர். ஒரு நிமிடம், நான் வருகிறேன், யோசிக்கிறேன். वो डॉक्यूमेंट दिया हुआ है, वो जो आपने उसका अग्रीमेंट का फर्स्ट पेज भेजा हो तो சாரி. நன்று. இப்பொழுது நாம் சகோதரர் பற்றி பார்த்தோம். மூத்த சகோதரர் இருப்பாரா, இளைய சகோதரர் இருப்பாரா? இல்ல பிரதர், அவர் ஆடாத்தான் இருப்பா. சத்தியுகத்திலே தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், முதலிலே குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும். அதற்கு பின்னால் பெண் குழந்தை பிறக்கும். 2 குழந்தைகளுக்கும் இடையே 15 வயது வித்தியாசம் இருக்கும். அதனால் முதலில் ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்பதனால் இவர்களுக்கு பெரிய சகோதரர் மட்டும் இருப்பார், இளைய சகோதரர் இருக்க மாட்டார். புரிந்ததா? சத்தியுகத்திலே ஒவ்வொருவருக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர் மட்டுமே, 2 குழந்தைகள் மட்டுமே இருப்பார்கள். அதிலும் பெரிய சகோதரர் மட்டும்தான் முதலிலே ஆண் குழந்தை தான் பிறக்கும். அதுவும் 32 வயதிலே மேரேஜ் நடக்கும். அதற்கு பின்னால் 15 வருடம் பொறுத்து ஆண் குழந்தை பிறக்கும். அதற்கு பின்னால் 15 வருடம் பொறுத்து பெண் குழந்தை பிறக்கும். 2 குழந்தைகள் மட்டுமே இருக்கும். அதனால்
ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணா இருப்பார், தங்கை இருப்பார். தட்ஸ் ஆல். வேறு யாரும் இருக்க மாட்டார். புரிந்ததா? புரிஞ்சுது. சோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இளைய பெரிய சகோதரர் இருப்பார். ஆனால் அவர்களுக்கு சகோதரி இருப்பார்களா? இல்ல. இல்லை. புரிந்ததா? ம். ஓகே, ரைட். அவருக்கு ராதையின் கணவன் பெயர் என்ன? நாராயணன். நன்றாக யோசியுங்கள். கிருஷ்ணன் தான் ராதையாக கூப்பிடப்படுறேன். ஐயா, நம்மிடம் நன்றாக யோசியுங்கள். குகன் அவர்களே. கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர். அதோ, கிருஷ்ணர் ராதையின் கணவனா? இல்ல. சாய் அவர்கள் இருக்கிறார்கள், தர்மினி அவர்கள் இருக்கிறார்கள். சோ கணவன், ராதைக்கு கணவன் இருப்பாரா? இல்ல. அவருக்கு மேரேஜ் ஆகிவிட்டால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு பெயர் மாற்றப்பட்டு விடுகிறது. பெயர் மாற்றப்பட்டு ராதை லட்சுமி ஆயிருக்கும். இப்படியாக அவருக்கு கணவன் இல்லை. குலம் எந்த குலம்? எந்த குலம்? தேவகுலம். தேவர்குலம். தேவதை குலத்தை சேர்ந்தவர், தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர். மற்றும் அவருக்கு யுகம் எந்த யுகத்திலே இருக்கிறார் ராதை? சத்தியயோகம். அருமை. அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சூரிய வம்சம். சந்திரவம்சம். சந்திர வம்சம் இல்லை. சந்திர வம்சம் என்பது சத்தியத்தில் இருப்பவர்களா, திரேதாயுகத்தில் இருப்பவர்களா? திரேதாயுகம். இப்போது சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் தான் என்பதை நாம். ஓகே, இப்படியாக நாம் ராதையினுடைய ஓரளவுக்கு அவருடைய தன்குறிப்பை பற்றி நமக்கு ஐடியா புரிந்தது. இப்பொழுது நாம் அடுத்து கிருஷ்ணரை பற்றி பார்க்க போகிறோம். சோ கிருஷ்ணருடைய தந்தையின் பெயர் என்ன? யாரிடம் வந்து சத்தம் வருகிறது? சிறு ஞானம். மனித ஆத்மாவும். அவர்கள் மனித ஆத்மாக்களாக மட்டும்தான் இருக்க முடியும். எஸ் எஸ். அடுத்ததாக தாய் மனித ஆத்மா. வெரி குட். சோ அவருடைய தாத்தா? அதுவும் அப்படித்தான். அவர் ஞானத்தில் இருக்க கூட இல்லை. அவர் நிச்சயமாக மனித ஆத்மாவால் தான் இருக்க முடியும். அவருடைய ஆசிரியர்? ஆசிரியரும் மனித ஆசிரியர் கிருஷ்ணர். சிவ அதுக்கு இல்லையே, மனித ஆத்மா தான். குருவும் மனித ஆத்மா தான். குரு இருப்பாரா? குரு இருக்க மாட்டாங்க. அங்க சத்தியத்துல குரு இல்ல. குருவுக்கு அவசியம் இல்லை. ரைட். அடுத்ததாக அவருக்கு சகோதரர் இல்ல. இல்ல. ஏன் இல்லை? மூத்தவர். சத்தியுகத்திலே ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தை மட்டுமே இருக்கும். அதனால் அவருக்கு சகோதரர்கள் இருக்க முடியாது. அடுத்த சகோதரி இருக்குது. ஒரு சகோதரி. பெரிய சகோதரியா, இளைய சகோதரியா? இளைய சகோதரி. இளைய சகோதரி மட்டும்தான் இருப்பார். ரைட். அவருடைய மனைவியின் பெயர்? நான் நினைச்சேன் கிருஷ்ணர் ராதா ரெண்டு பேரும் இருந்து பேர்ந்து லட்சுமி நாராயணன் ஆகி பேர்ந்து. ஓகே ஓகே. சோ அவருடைய மனைவியின் பெயர் என்ன? அவருக்கு மனைவி நாராயணனுக்கு தான் இருக்கலாம். அவர் ஒரு குழந்தை. அவருக்கு திருமணம் ஆன உடனே அவருடைய பெயர் மாற்றப்பட்டு விடுகிறது நாராயணர் என்று. அதற்கு மனைவி இருக்க முடியாது. இல்லை. அவருடைய குலம்?
தேவகுலம். தேவகுலம். வெரி குட். சோ அவர் எந்த யுகத்திலே இருக்கிறார்? சத்தியுகம், சத்தியுகம். சூரிய வம்சம். அவர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். சோ இவ்வளவு அருமையாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பகவான் நம்மை எப்படியெல்லாம் புரிய வைத்திருக்கிறார். மிக்க அருமை. சோ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் நாராயணரை பற்றி. ஓகே, நாராயணர் என்ற நிலைமையிலே யோசியுங்கள். அவருடைய அன்னையின் தந்தையின் பெயர் என்ன? தந்தை யார்? தந்தை அவர் கிடையாது. மனிதாத்மா. மனிதாத்மா. எஸ், கிருஷ்ணரின் தந்தை மனிதாத்மாவை தான் இருக்க முடியும். அடுத்து அன்னை மனிதாத்மா. மனிதாத்மாதான். ஓகே. அதாவது கிருஷ்ணருக்கு யார் தந்தை தாய் இருப்பாரோ அவர் தான் நாராயணருக்கு ஒண்ணு. பெயர் தான் மாற்றப்படுகிறத தவிர அதுதான் இருக்க முடியும். ரைட். சோ அதனால் கிருஷ்ணன் அன்னை தந்தை என்று கூறப்படுவது. அவருடைய தாத்தா அதுவும் மனிதாத்மாதான். ஓகே. சோ ஆசிரியர் ஆசிரியர் இல்லை. இல்ல. ஆசிரியர் இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. என்றால் அவர் சத்தியுகத்துக்கு பட்டாபிஷேகம் ஆன பின்னால் அவர் டீச்சராக இருக்க யாரும் படிக்க போக முடியாது. ஓகே. அடுத்ததாக அவருடைய குருவும் இல்லை. குரு இல்லை. அவர் சகோதரன் பெயர் சகோதரர் இல்லை, சகோதரி தான் இருப்பார். சகோதரர் இருக்க மாட்டார். ரைட். அடுத்த சகோதரி இருப்பாங்க. சகோதரி இருக்கு. அவருடைய மனைவியின் பெயர் கிருஷ்ணரின் மனைவியின் பெயர் நாராயணரின் மனைவியின் பெயர் லக்ஷ்மி. லட்சுமி நாராயணன். எஸ். அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்? சத்தியகுலம். சத்தியம். தேவர்குலம் தானே. தேவகுலம். தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர். தேவதை குலத்தை சேர்ந்தவர். அவர் யுகம் எந்த யுகத்திலே இருக்கிறார் நாராயணர்? சத்தியுகம். சத்தியயுகம். அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சூரியகம். சூரிய வம்சம். சோ மிக அற்புதமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். மிக அருமை. ஸோ அடுத்ததாக லட்சுமியை பற்றி நாம் பார்க்க நினைக்கலாம். லட்சுமி என்பது யார்? லட்சுமி என்பது யார்? ராதை தான் லக்ஷ்மியா ஆறுது மேரேஜுக்கு பிறகு. கரெக்ட். ஸோ இப்பொழுது சங்கமத்தில் அவருடைய பெயர் என்ன? மம்மா. மம்மா. வெரி குட். ஸோ இப்படி மம்மாவைத்தான் சங்கமத்திலே அவர் செய்கின்ற செயலினுடைய அடிப்படையிலே காளி, அம்பாள், பல பெயர்களிலே இப்பொழுது அவருக்கு பெருமைப்படப்படுகிறது. அந்த மம்மாவுக்கு மட்டும்தான் சங்கமத்தினுடைய அவருடைய உயர்ந்த செயல்பாடுகளுடைய, அவருடைய ஸ்திதியினுடைய, அவருடைய சேவையினுடைய அடிப்படையிலே அவர் சங்கமத்தினுடையிலும் பெருமை உண்டு, சத்தியுகத்தினுடைய நிலையிலும் அவருக்கு பெருமை உண்டு. கரெக்டா? இப்பொழுது அவர் லட்சுமி என்று சொல்லப்படுகிறார். சோ லட்சுமியினுடைய தந்தையின் பெயர் என்ன? விக்கி அவர்களே. சிவபாக்கியம். தேவாத்மா. தேவாத்மா. வெரி குட். லட்சுமியினுடைய தந்தை தேவாத்மாவா இருக்க முடியுமா? அடுத்த பிறவியில இருக்கலாம். முதல் பிறவியில் மனித ஆத்மா. அதாவது ராதையினுடைய தந்தை தான் லட்சுமியுடைய தந்தை. ரைட். அவருடைய அன்னையின் பெயர் தாய் தான், ராதையோட தாய். அடுத்து தாத்தா. அதுவும் மனித ஆத்மாவா தான் இருக்கும். ராதையின் மனித ஆத்மாவா தான் இருக்க முடியும். அவர் ஆசிரியர் இல்ல. ஆசிரியர் இல்லை. அவர் எப்பொழுது அரசரவையில் ராணியாக ஆகிவிட்டார், அதற்கு பின்னால் அவர் படிக்க போவது வாய்ப்புகள் இல்லை. ஆசிரியர் இருக்க முடியாது. அவருடைய குருவின் பெயர் இல்லை. குருவும் இல்லை. அவருடைய சகோதரரின் பெயர் நாராயணன். கிருஷ்ணர். கிருஷ்ணர். லட்சுமியினுடைய சகோதரர் பெயர் நாராயணன். கிருஷ்ணர் என்றால் என்ன? கிருஷ்ணர். கிருஷ்ணர்.
சாரி. லட்சுமியினுடைய சகோதரன் பேர் கிருஷ்ணரா? சோபா அவர்களே, நீங்கள் என்ன கூறுவீங்க? தேவ ஆத்மா. சகோதரன் பெயர் கிருஷ்ணரா? அவர் ஒரு தேவ ஆத்மா, பெயர் இல்லை. சகோதரர் இருக்கும் இல்லையா? ஒரு சகோதரி இருப்பாரு. சகோதரர் இருக்கிறார். சகோதரி கிடையாது. சகோதரி கிடையாது. அவருடைய கணவன் பெயர் மலர் அவர்களே. நாராயணன். லக்ஷ்மி நாராயணன். 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 சோ அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்? தேவகுலம். தேவகுலத்தை சேர்ந்தவர். எஸ். அவர் எந்த யுகத்திலே இருக்கிறார்? சக்தி அவர்களே. சத்தியுகத்துல, சத்தியுகத்துல சூரிய வம்சத்துல இருக்கிறார். சூரிய வம்சத்துல இருப்பார். அவர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். ரைட். ஸோ மிக்க அருமை, ரொம்ப அழகாக சொன்னீர்கள் எல்லோரும். இப்பொழுது நாம் அடுத்து ராமரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ராமர் எந்த யுகத்தில் இருக்கிறார்? திரேதா யுகம். அவருடைய பிறந்த தினத்தை என்னவென்று நாம் கூறுவோம்? நவமி. ராம நவமி என்றால் 9வது பிறவியிலே அந்த நிலையை அவர் அடைகிறார். அதனால் நவம் என்றால் 9, நவராத்திரி, நவ கிரகங்கள், ராம நவமி. அவர் 8 பிறவிகளை கடந்து 9வது பிறவியை அடையும் போது அவருடைய தூய்மையினுடைய அளவிலே அவரை ராமர் நிலையை அடைகிறார் நம்ம என்று சொல்கிறோம். சத்தியுகத்திலே கிருஷ்ணருடைய பிறந்த தினத்தை என்னவென்று சொல்கிறோம்? கிருஷ்ண ஜெயந்தி. வெரி குட். இன்னும் சரியாக இன்னும் வேறு வார்த்தைகள்? கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி. அஷ்டம் என்றாலே 8. ஸோ அவர் 8 பிறவிகளிலே அவருக்கு அந்த கிருஷ்ணர் என்ற பெயர் உண்டு. 9வது பிறவியிலே இவர் ராமர் என்ற பெயரை எடுத்துக் கொள்கிறார். ஸோ அதனால் நாம் இப்பொழுது ராம நவமி என்று சொல்ல போகிறோம். இப்பொழுது திருதாயத்திலே வந்த அந்த ராமரை பற்றி நாம் இப்பொழுது பேச போகிறோம். அவருடைய தந்தை பெயர் சகுந்தலா. எஸ், ராமருடைய தந்தையின் பெயர் ஜெயமா அவர்கள் ஏதாவது சொல்கிறார்களா? ஜெயந்தி ஸ்ரீ அவர்களே. நிர்மலா அவர்கள். தேவாத்மா. வெரி குட். அதாவது சத்தியுகத்திலே 8வது பிறவியிலே இருந்த நாராயணருடைய தேவகுலத்தை சேர்ந்த ஆத்மா. ரைட். லட்சுமி நாராயணன். அப்பொழுது அவர்கள் தேவகுலத்தை சேர்ந்தவர்கள், தேவதை ஆத்மா. அவர்தான் இவருடைய தந்தையாக இருக்க முடியும். 9வது பிறவியிலே அவரை ராமர் என்று சொல்கிறோம். ரைட். அப்பொழுது 8வது பிறவியினுடைய சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவதை ஆத்மா தான் இவருக்கு தந்தையாக இருக்க முடியும். கரெக்ட், சரிதானே? ஆமா. ரைட். அவருடைய அன்னை கொஞ்சம் மியூட் செய்து கொள்ளுங்கள், பேச்சு உங்களுடைய பேச்செல்லாம் வருகிறது. சோ அன்னையின் பெயர் தேவாத்மா. எஸ், தேவதை ஆத்மா. அவருடைய தாத்தா தேவதாத்மா தான். தேவதா. அவருடைய ஆசிரியர் ஏன் இல்லை? அங்கு படிப்பு நடக்கும், வரலாறு புவியியல் படிக்கப்படுகிறது, சித்திரக்கலை படிக்கப்படுகிறது, நடனக்கலை படிக்கப்படுகிறது. ஆசிரியர் இருக்கிறார். ஆக மொத்தம் இருக்கும் இல்லையா? அவருடைய குருவின் பெயர்? அவரும் இருக்கிறாரு. குருவின் பெயர் என்ன? ராமருக்கு குரு இருப்பாரா? பத்மினி அவர்களே, குரு இருக்க முடியுமா? குரு இல்லை. ஏனென்றால் அங்கு யாரும் சத்கதிக்கு அடைய வேண்டியதும் முக்திக்கு போக வேண்டியது என்று நினைப்பதில்லை.
எல்லோரும் மிக உயர்ந்த சுகத்தை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள். அதனால் யாரும் முக்திக்கு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை, நினைக்க போவதும் இல்லை. அவர்கள் முக்திக்கு வழிகாணும். ஏனென்றால் அவர்கள் நான் எங்கிருந்து வந்தேன் என்ற நினைவு கூட யாருக்கும் இருக்காது. ஓகே, அவருக்கு சகோதரர் இருப்பாரா? இல்ல. ஏன் இருக்க மாட்டார்? அங்க வந்து முதல்ல ஆண் பிறக்கிறதுனால சகோதரர் கிடையாது. ஈஸ்வரி தானா அவர்களே, சரியா? ஸோ அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் முதல் ஆண் குழந்தையும் பின்னால் பெண் குழந்தையும் இருக்கும். ஆனால் ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது முதலில் அவருக்கு ஒரு இரண்டாவதாக பெண் குழந்தை மட்டும் இருப்பதனால் அவருக்கு சகோதரர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அவருக்கு இருக்கவில்லை. சகோதரி இருப்பாங்க. எஸ், ஒரு சகோதரி, இளைய சகோதரி மட்டும் இருப்பார். அவருடைய மனைவியின் பெயர் என்ன? ராணி அவர்களே, ஹரிணி அவர்களே? சீதா. எஸ், சீதா. அவருக்கு எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்? தேவர் குலம். வெரி குட். வேறு யாராவது? சத்திரிய குலம். சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். திரேதாயுகத்தில் இருப்பவர்களை நாம் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் எந்த யுகத்தில் இருக்கிறார் ராமர்? திரேதாயுகத்தில் இருக்கிறார். அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சந்திரவம்சம். ஏன் சந்திர வம்சத்தை என்று சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் சந்திரனை பிறை நிலாவாக காண்பிப்பார்கள், சூரியனை முழுமையாக காண்பிப்பார்கள். அதனால் முழுமையான, அதாவது டிவினிட்டி, பியூரிட்டி, பீஸ், ஹாப்பினஸ், அவருடைய தெய்வீகத்தன்மை, கலைகள், அவருடைய சக்திகள் எல்லாம் முழுமையாக இருக்கின்றது. தெய்வீகத்தன்மை முழுமையாக இருக்கின்றது. அந்த நிலைமையை நாம் சூரியனோடு ஒப்பிட்டு நாம் சொல்கிறோம். அதனாலதான் நாராயணரோடு கூட எப்பொழுதுமே சூரிய நாராயண் என்ற பெயரை நாம் சொல்கிறோம். அதற்கு பின்னால் ராமரோடு கூட எப்பொழுதுமே ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லப்படுகிறது, ராமச்சந்திரன் என்று சொல்லப்படுகிறது. புரிந்ததா? அதனால் அவர் ராமச்சந்திரன் என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் என்றாலே பிறை நிலா, குறைவாக, அதாவது தூய்மை இருக்கும், வெளிச்சம் இருக்கும், ஆனால் முழுமை நிலை இல்லை, குறைந்த நிலை. அதைத்தான் ராமச்சந்திரன், அதை சந்திரவம்சம் என்று நாம் சொல்லுகிறோம் திரேதாயுகத்தில் இருப்பவர்களை. இப்படியாக ராமரை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் சீதையை பற்றி கொஞ்சம் சோதிப்போம். சீதா என்பவர்கள் யார்? சாரி பிரதர், நாங்க ராமரை பற்றி இதண்டி படிக்க லக்ஷ்மணன் பிரதர் ரெண்டு தானே படிச்சனாங்க. அப்ப அது என்னது? யோசியுங்கள். சத்தியுகத்திலே நாம் மிக அருமையான இந்த வார்த்தைகளை ஒன்றும் ஞானத்துக்கு வருவதற்கு முன்பால் நாம் ராமாயணம், மகாபாரதம் என்ற காவியங்களை நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில நம்முடைய யோசிப்பு, சிந்தனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லா நூல்களும் சத்தியுகத்தில் எழுதப்பட்டதா அல்லது திரேதாயுகத்தில் எழுதப்பட்டதா? துவாபர யுகத்துலதான் இதுகள் எல்லாம் எழுதப்பட்டது. சத்தியுகத்தை, திரேதாயுகத்தை பார்க்காத ஒருவர், திரேதாயுகத்தில் வாழுகின்ற ஒருவர், அதாவது துவாபர யுகத்தில் வாழுகின்ற ஒருவர் திரேதாயுகத்தில் வாழ்ந்தவரை பற்றி எழுதினால் அது சரியாக இருக்குமா? தவறு, தெரியாதவருக்கு. அதற்கு மேலாக திரேதாயுகத்திலே முழுமையாக எல்லோருமே ஆத்ம அபிமான நிலையில் இருப்பார்களா, உடல் அபிமானத்தில் இருப்பார்கள்? ஆத்மாபிமானம் தான் திரேதாயுகம். ஆத்ம அபிமானத்தில் இருப்பவர்கள் மரண பயம் இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? ஆத்மாக்கு அழிவில்லாததால அவங்களுக்கு மரண பயம் இருக்காது. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் அவர்கள் உடல் விடுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு காட்சி கிடைக்கும். நான் எந்த குடும்பத்திலே யாருக்கு நான் குழந்தையாக போய் பிறக்கப் போகிறேன் என்று தெரிந்து புரிந்து மிக மகிழ்ச்சியோடு தன்னுடைய விருப்பத்தோடு அந்த பழைய உடலை விட்டு புதிய உடலுக்கு மகிழ்ச்சியோடு செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக அந்த தாய் தந்தைக்கும் யார் எந்த குடும்பத்திலிருந்து எனக்கு குழந்தையாக வந்து பிறக்க போகிறார்கள் என்று முன்பாக தெரிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அங்க வந்து மரணம் என்ற வார்த்தையே சத்தியம் திரேதாயுகத்திலே கிடையாது. அதனால்தான் அவர்களை அமரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அமரலோகம் என்ற வார்த்தையும் சொல்வது உண்டு. இப்படியாக சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் யாராவது மரண பயத்தை உடையவர்களாக இருப்பார்களா?
இருக்க முடியாது. மாட்டாங்க பிரதர். இருக்க முடியாது. மரண சந்தோஷமா தான் பயமே போவாங்க. இல்லாது இருக்கும்போது யாராவது சாகா வரம் வேண்டும் என்று கேட்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல. இல்ல இல்ல சாக மாட்டாங்க தானே. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் உண்மையாக முழுமையாக தெய்வீக குணமுடைய ஆத்மாக்கள் மட்டும்தான் அங்க பிறவியவே எடுக்க முடிகிறது. ஆத்ம அபிமானியை யார் எந்த அளவிலே முழுமையாக பிராக்டிஸ் செய்தவர்கள், அதிக அளவிலே பிராக்டிஸ் செய்தவர்கள் சத்தியுகத்திலும், சிறிது குறைவான அளவிலே பிராக்டிஸ் செய்தவர்கள் திரேதாயத்திலும் பிறவி எடுக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையிலே ஆத்ம அபிமானி ஆத்மாக்கள் மட்டுமே சத்தியம் திரேதாயத்தில் வாழுகிறார்கள். சரீர அபிமானத்தில் இருக்கின்ற ஒரு ஆத்மா கூட சத்தியம் திரேதாயத்தில் இருக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்பொழுது சரீர அபிமானமே இல்லாமல் இருக்கும் பொழுது விகார குணமுடைய ஆத்மாக்கள் என்று யாருமே அங்கு இருப்பதில்லை. ஆனால் கதைகளிலே நாம் ராமாயணத்திலே மகாபாரதத்திலே நாம் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், காவியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சாதாரண ஒரு முக்கியமான ஒரு காமன் ஃபேக்டர், எல்லாவற்றிலும் ஒரு சமமான ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. என்னவென்றால் அங்கு யாரோ ஒருவர், ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் என்றோ இல்ல மற்ற அசுரர்கள் என்றோ அசுரர்கள் இருந்ததாகவும் அவர்கள் சாகாவரம் வேண்டும் என்று தவம் செய்து சாகாவரத்தை பெற்றதாகவும் அதற்கு பின்னால் அந்த சாகாவரத்தை தேவர்கள் கொடுத்ததாகவும் அதற்கு பின்னால் அவரை அழிப்பதற்காக ஒரு அவதாரம் எடுத்ததாகவும் பின்னால் அவர்களை அழித்ததாகவும் கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. சாகாவரம் சத்தியம் திரேதாயத்தில் இருக்கின்ற ஆத்மபிமான நிலையில் இருப்பவர்கள் யாராவது கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல இல்ல. சாகாவரம் என்ற நிலை என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்றாலே, அதை எழுதியவர் அதை ஒத்துக்கொண்டு அதை எழுதியிருக்கிறார் என்றாலே அதை நிச்சயமாக துவாபரத்தில் மட்டும்தான் எழுதியிருக்க முடியுமே தவிர சத்தியம் திரேதாயத்தில் எழுதியிருக்க சாத்தியமில்லை. சாத்தியமில்லை. அப்பொழுது சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி, திரேதாயத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி, துவாபரயுகத்தில் பாடி கான்சியஸ் உடல் அபிமானத்தில் வந்திருக்கின்ற தெய்வீக குணங்கள் முழுமதியாக இழந்துவிட்டு உடல் அபிமானம் உருவாக ஆரம்பித்த அந்த சமயத்துல எழுதியிருக்கின்ற அந்த நூல்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ராமாயண மகாபாரதம் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? துவாபரயுகத்திலே மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எப்படியாவது நன்னெறிகளை அவர்களுக்கு கதை வடிவிலே கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த முயற்சியின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாமே தவிர அதனுடைய நோக்கம் மக்களை உடல் அபிமானத்திலிருந்து ஆத்மபடியாக மாற்ற இல்லது நல்ல நற்குணங்களை ஒரு நீதி நெறிகளை புகட்டுவதற்காக ஒன்று கொடுக்கப்படுகின்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாமே தவிர ஆத்ம அபிமானி நிலையில் எழுதியவர் இருந்தார் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஆத்ம அபிமானியாக இருப்பவர் யாருமே சாகாவரம் வேண்டும் என்று கேட்டதாகவோ அதை யோசிக்கதவோ வாய்ப்பே இல்லை. அசுர ஆத்மாக்கள் சத்திய திரேதாயத்தில் இருப்பதே இல்லை. இதனுடைய அடிப்படையிலே நாம் ராமாயணம் மகாபாரதம் மிக உயர்ந்த சிறந்த காவியங்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் எழுதப்படுவது இல்லை. சரிதானே? அப்படி என்ற பிரதர் கீத உபதேசம் செய்தது கிருஷ்ணர் என்று எழுதி வச்சுக்கணும். அப்ப சிவபாபா தான் அதை அவருக்கு உபதேசிச்சு சொன்னது. எஸ், அதையும் தாங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களானால் நாம் உங்களுக்கு நம் சகோதரி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாம் பார்ப்போம், ஒரு நாள் இன்னொரு முறை தேவை என்றால் நமக்கு செய்வோம். அந்த காவியத்திலே மகாபாரதத்திலே பல இடங்களிலே கிருஷ்ணர் இறைவனை பற்றி பிரிந்த புகழ் பாடுகிறார். அதை பற்றி நாம் வீடியோ கிளிப்புகள் இருக்கிறது நாம் ஒரு சமயம் நாம் நிச்சயம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அந்த மகாபாரதத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய உடலிலே சிவன் பிரவேசமாகி ஞானம் கொடுத்ததாகத்தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலில் எழுதப்பட்டிருப்பதை அப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் கூறுவது எது, பரமாத்மா சிவன் கூறுவது எது என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் நாம் ஞானத்தை கிருஷ்ணர் கொடுத்தார், கீதை ஞானத்தை கிருஷ்ணர் கொடுத்தார் என்று சொல்கிறோமே தவிர சில இடங்களில் கிருஷ்ண பரமாத்மா என்ற வார்த்தையை கூட நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் கிருஷ்ணருடைய உடலில் பரமாத்மா பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுத்தார் என்றுதான் அந்த காவியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தங்களுக்கு நான் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு முயற்சி செய்கிறேன். சமயம் இதை முடித்துவிட்டு நாம் நிச்சயமாக அதையும் நாம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன்.
நன்றி. இப்படி ஆனால் இந்த மகாபாரதத்திலே அந்த கீதை உபதேசத்திலே நாம் பர்டிகுலராக துவாபரயுகத்தில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறதாக கிருஷ்ணர் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. சப்போஸ் முழுமையாக ஆத்ம அபிமானி இல்லாத நிலையில், உடல் அபிமானம் ஆரம்பித்த நிலையில், அங்கு தேவி தேவத்தை, அதாவது சூரிய வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணர் எப்படி இருந்திருக்க முடியும்? சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி சப்போஸ் உயர்ந்ததாக இருந்திருந்து மனித ஆத்மாக்களும் தேவி தேவதைகளும் ஒரே சமயத்தில் இருக்கின்றதாக அவர்கள் கதையில் எழுதியிருக்கிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இருந்திருந்தாலும் துவாபரயுகத்திலே சிவன் வந்து ஞானத்தை கொடுத்ததாக அந்த கதையில எழுதப்பட்டிருக்கிறது. உயர்வுக்கும் உயர்வான பரமாத்மா ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் அதை கேட்பவர்கள் ஆத்ம அபிமானி ஆவார்களா, உடல் அபிமானத்தில் ஆவார்களா? நிச்சயமாக ஆத்மா அபிமானி கேட்பவன் உடல் அபிமானம். அப்ப எப்படி இருக்கலாமோ சில வேளை சங்கம யுகத்துல சிவபாபா வந்து பிரம்மபாபாவுக்கு சொன்னதான் அவன் ஞாபகத்துல வச்சு துவாபர யுகத்துல மக்களை நல்வழிப்படுத்துகின்ற உயர்ந்த நோக்கத்தோடு காவியம் உருவாக்கப்படுகின்றதே தவிர, சப்போஸ் துவாபரயுகத்துல வந்திருந்தால், அதுவும் பரமாத்மா வந்து ஞானத்தை கொடுத்திருந்தால், பரமாத்மாவுடைய ஞானத்தை கேட்டு மனித ஆத்மாக்கள் உயர்ந்தவர்களாக மாறுவார்களா, இன்னும் மோசமாக ஆகிவிடுவார்களா? தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உயர்ந்தவர்களாத்தான் ஆகுவார்கள், சங்கமயத்துல ஆகுமா போல. அப்பொழுது துவாபரயுகத்திலே வந்து ஞானம் கொடுத்ததாக கதை எழுதியிருக்கிறார்களே, உண்மையிலே பரமாத்மா துவாபரயுகத்துல வந்து ஞானத்தை கொடுத்திருந்தால் அதற்கு பின்னால் சத்தியுகம் அல்லவா வந்திருக்க வேண்டும்? ஏன் கலியுகம், கோரமான கலியுகம், மோசமான கலியுகம் எப்படி வந்தது? கலியுகம் வந்தது என்று அவர்கள் கிளியராக தெரிகிறது. அப்படி என்றால் இந்த ஞானத்தை கொடுத்ததன் விளைவாக அரைகுறையாக இருந்த நல்லவர்களாக இருந்தவர்களும் இன்னும் மோசமாக கெட்டு போய்விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அதனால்தான் கலியுகம் வந்தது என்று இருக்க முடியும். அப்பொழுது ஞானத்தை கேட்டு உயர்வுக்கும் உயர்வான பரமாத்மா கொடுக்கும் ஞானத்தை கேட்டு அரைகுறையாக நன்றாக இருந்தவர்களோடு கெட்டு போய்விட்டார்கள் என்றால் அது இறைவனுக்கு பெருமை சேர்க்குமா, இழிவு சேர்க்கும்? பெருமை சேர்க்காது. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை பற்றி அந்த மகாபாரத சீரியலிலே எப்படி வந்திருக்கிறது என்பதை நான் பின்னால் தங்களுக்கு நான் ஷேர் செய்ய முயற்சி செய்கிறேன். இப்போ இதை முடித்து விடுவோம். பின்னால் நாம் அவசியம் அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். இல்லை என இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஒரு ராமாயணத்தை பற்றி பேசுவதனால் நாம் அதை காவியத்தை பற்றி சொல்ல வேண்டியதாக போனது. இப்போது சீதையை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். சீதையின் தந்தையின் பெயர் யார்? எந்த குலத்தை சேர்ந்தவர் அவர்? சீதை எத்தனாவது பிறவியில அவர் சீதை ஆகிறார்? சத்தியுகத்திலே மொத்தம் எத்தனை பிறவி? 9வது பிறவி. 9வது பிறவிலே சீதை என்ற பெயர் வருகிறது. அப்பொழுது சீதைக்கு தந்தை நிச்சயமாக தேவதை ஆத்மாவாத்தான் இருப்பார், சத்தியுகத்தை சேர்ந்தவராக இருப்பார். அடுத்து அவருடைய தாய் அவருடைய அன்னை, சீதையின் அன்னை தேவாத்மா. அவருடைய தாத்தா தேவாத்மா. அவருடைய ஆசிரியர் அவரும் தேவாத்மாதான் இருக்கிறார். அவர் தேவையாக இருக்க முடியாது. திரேதாயுகத்திலே எல்லோரும் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆகும்போது அவரும் மேபி சத்திரியர்களாக கூட ஆக மட்டும் அவருக்கு ஆசிரியர் இருப்பார். ஏனால் அப்பொழுது ஹிஸ்டரி, ஜியோகிராபி படிக்கப்படுகிறது, ஓவியம், நடனம் நடிவிக்கப்படுகிறது. மற்றபடி குரு, சீதையின் குருவின் பெயர் இல்லை. அவருக்கு சகோதரர் இருக்கிறார். இளைய சகோதரா, மூத்த சகோதரா? இளையது இல்ல, அண்ணன், மூத்த சகோதரர் மட்டுமே இருக்கிறார். அவருடைய சகோதரியின் பெயர் கிடையாது. அவருடைய கணவன் பெயர் ராமர். அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்?
சத்திரிய சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். அவர் எந்த யுகத்திலே இருக்கிறார்? திரேதா யுகத்துல இருக்கிறாரு. அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சந்திரவம்சம். வம்சம். மிக அற்புதம். தாங்கள் எல்லோரும் அருமையாக சொல்கிறீர்கள். ஸோ இப்படியாக நாம் முக்கியமான அவர்களை நாம் இன்று பார்த்தோம். மிக அருமை. நாம் இப்பொழுது சகோதரி அவர்களிடம் நான் பெர்மிஷன் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் இருக்கிறீர்களா? லைனில் எஸ். ஸோ ஞானத்தை, அதாவது கீதை ஞானத்தை கொடுத்தது கிருஷ்ணர் அல்ல, பரமாத்மா தான் என்பதை பற்றி அந்த வீடியோனுடைய கிளிப்புகள் சில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இதனுடைய ரெக்கார்டிங் முடித்து விடுங்கள். இப்ப இருந்து ஆரம்பிங்கள். முடிந்தவரை இந்த ரெக்கார்டிங் தங்களுக்கு மட்டுமே இருக்கும். இது பப்ளிக்கில் அவர்கள் அலோவ் செய்ய மாட்டார்கள். யூடியூபில் இது போட அலோவ் பண்ண மாட்டார்கள். ஓகே.